அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, இந்த பாம்பு யார கடிக்கணுமோ அவங்க உடுத்துன துணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. அப்பதான் அந்த பாம்பு மோப்பம் பிடிச்சு அவங்கள தேடி போய் கொத்தும். ஓ, ஸ்வேதா போட்டுக்கிற துணிங்கெல்லாம் எங்க வீட்ல தான் இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நாங்க வரோம். நீங்க கரெக்டா வந்துருங்க. ஓகே, நான் வந்துடுறேம்மா. வாங்க போலாம். ஸ்வேதா, என்ன கேட்ட கனவு இது? என் பொண்ணு பாம்பு கொத்துற மாதிரி எல்லாம் கனவு வருது. சாமி, என் பொண்ணு ஸ்வேதாவை பாம்பு கொத்துற மாதிரி எனக்கு கெட்ட கனவு வந்தது. என் பொண்ணுக்கு ஏதோ தப்பா நடக்க போதோன்னு எனக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கு சாமி. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. அவ நல்லா இருக்கணும். அவளை நீதான் சாமி காப்பாத்தணும். நான் கௌதம கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வர எதையும் செய்வேன். கல்பனா ஆண்டி உயிரை பணையம் வைக்கிறது என்ன? நான் இந்த குடும்பத்து மானத்தை அழிச்சாவது இந்த வீட்டுக்கு மருமகள் ஆவேன். கல்பனா அம்மா, பாட்டி, பூமிகா அம்மா எல்லாரும் நல்லவங்கள தானே இருந்தாங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க? பொண்டாட்டி, பொண்டாட்டி, why you are sad? ஒண்ணும் இல்ல மேடி, நீங்க போய் படுங்க. எனக்கு தூக்கம் வரல பொண்டாட்டி. நாம ஏதாவது விளையாடுவோமா? இல்ல மேடி, நான் வரல. அப்படி சொல்லாத பொண்டாட்டி, எனக்கு போர் அடிக்குது. வா, ஏதாவது விளையாடலாம். இப்ப நான் விளையாடுற மூட்ல இல்ல. போங்க மேடி. வா பொண்டாட்டி, விளையாடலாம். போங்கன்னு சொல்றேன்ல. சாரி மேடி. நீதான் என்கிட்ட கோவமா பேசுனல்ல. மேடி, அதான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. சரி, உங்க மேல இனிமே நான் கோவப்பட மாட்டேன். மேடி, இப்ப நீங்க சமாதானமாக நான் என்ன பண்ணணும்?
என் கூட விளையாடணும். ஆ சரி வரேன். நிஜமாவா? நீ என் கூட விளையாட வரியா பொண்டாட்டி? ம் ஆமா, என்ன விளையாடலான்னு சொல்லுங்க. ஆ, ஆ, கண் கட்டி விளையாடலாமா? ஆ, சரி விளையாடலாம். ஆ, இப்போ நான் ஓடுறேன், நீ கண்ணை கட்டிக்கிட்டு இருந்து என்ன தொடணும். ம் சரி. ஆ. கண்ணை கட்டி முடிச்சிட்டேன். உனக்கு கண்ணு தெரியுதா? இல்ல. இது என்ன சொல்லு? ஆ, தெரியல மேடி. பொண்டாட்டி, ஆ, இப்ப நான் ஓடுறேன், என்ன வந்து புடி. ம். பொண்டாட்டி, நான் எங்க இருக்கேன்? டச் பண்ணு பாப்போம். யோ யோ, சத்தம் இல்லாம வாயா, மெதுவா வா. அத பத்தியா, அங்க மேல தெரியுதுல ஜன்னல், அதான் உங்க ரூம். அதுக்குள்ளதான் இருப்பாங்க. என்ன, நீ பாம்ப உள்ள விட்டு அவளை கொத்த வச்சிரு, சரியா? வா வா வா, வாங்க. மேடி, பொண்டாட்டி, மேடி. இரு இரு, தள்ளி இரு தள்ளி இரு. பாம்பாட்டி சார், பாம்பு சரியா போய் ஸ்வேதாவை மட்டும்தான் கடிக்கணும். தப்பி தவறி வேற யாரையும் கடிச்சிடக்கூடாது, சரியா? மா, பாம்புக்கு நாயை விட மோப்ப சக்தி ஜாஸ்திமா. ஐயோ, இவன் வேற நேரம் தெரியாம சும்மா சும்மா பேசிக்கிட்டு. அது மட்டும் இல்லம்மா, பாம்புக்கு பழி வாங்குற குணமும் ஜாஸ்திமா. நாம யார் துணியை எடுத்து பாம்பு பெட்டிக்குள்ளார போட்டு பாம்புக்கு வாடை காட்டி கோவப்படுத்துறோமோ, பாம்பு அவங்கள மட்டும்தான் போய் கடிக்குமா, மத்தவங்க யாரையும் கடிக்காதுமா. உங்ககிட்ட பாம்பு கடிக்க வேண்டியவங்களோட துணி வச்சிருக்கீங்கல்ல? அதெல்லாம் மறப்போமா? பூமிகா, ஸ்வேதாவோட துணியை கொடு. என்ன பண்றீங்க? இப்படி குலுக்குனாதாமா பாம்புக்கு கோவம் வரும். பாம்பு அந்த துணியை வாட பிடிக்கும். நம்மள யாரோ தொந்தரவு பண்றாங்கன்னு அந்த வாசனை உள்ளவங்கள கொத்தி கொதறிடுமா. எது குலுக்குனா பாம்பு கோவம் வருமா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லியா? என்ன, என்னை நம்பலையா? திறந்து காட்டுற பாருங்க. திறந்து காட்டு. ஐயோ ஐயோ, மூடுங்க மூடுங்க முதல்ல. யோ, என்னையா, பாம்பு வாடை காட்டின ஆளதான் கடிக்க வரும்னு சொன்ன, ஆனா பாம்பு என்ன கடிக்க வருது? அதாமா எனக்கும் புரியல. நம்ம நாகராஜா அப்படி பண்ண மாட்டாங்களே. சம்திங் டெக்னிக்கல் ஃபால்ட். என்னது டெக்னிக்கல் ஃபால்ட்டா? எங்களை கொல்ல பார்த்துட்டு டெக்னிக்கல் ஃபால்ட்னு வேற சொல்ற? மா, பாம்பாட்டிய திட்டாதம்மா, தப்பு பண்ணது நான் தான். நீ என்ன பண்ண? நான் தான் பாம்பு மோப்பம் பிடிக்க அவசரத்துல ஸ்வேதா ட்ரெஸ்க்கு பதிலா பாட்டி ட்ரெஸ் கொடுத்துட்டேன். அடி பாவி, உன்னோட அஜாக்கிரதையால நான் சாக பார்த்தனேடி. சரி சரி, சீக்கிரம் ஸ்வேதாவோட ட்ரெஸ் எடுத்து கொடு. ஓகே ஓகே. இந்தா இருங்கம்மா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. இருங்க, எடு. குடு 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 கொடுங்க. அப்பா. பாம்பாட்டி சார், நீங்க பாம்புக்கு இந்த ட்ரெஸ்ஸ வச்சு வாடை காட்டி கோவப்படுத்துங்க. நான் போய் ஸ்வேதா எங்க இருக்கா என்ன பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. பொண்டாட்டி, எங்க இருக்க? ஹே ஸ்வேதா, என் பொண்ணை அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு சந்தோஷமா உன் புருஷன் கூட விளையாடிட்டு இருக்கியா? இன்னையோட நீ செத்தடி. ஷோ, வாங்க வாங்க. எங்க இருக்கீங்க? வாங்க. பாம்பை எடுத்து ஜன்னல் வழியா உள்ள விடுங்க. விடுங்க.
பொண்டாட்டி ஆ, மேடி எங்க இருக்கீங்க மேடி எங்க இருக்கேன்னு கண்டுபிடி. மேடி ஆ. மேடி எங்க இருக்கீங்க மேடி மேடி எங்க இருக்கீங்க மேடி கொத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்வேதாவோட வாழ்க்கையே முடிய போகுது. ம். ஐயோ, ச்சே. பொண்டாட்டி மேடி பொண்டாட்டி இங்க இருக்க. இங்க மேடி. இங்க இருக்க. குடி. எங்க இருக்கீங்க மேடி மேடி இங்க இங்க பொண்டாட்டி. மேடி டச் மீ. எங்க இருக்கீங்க மேடி நான் இங்க இருக்க பொண்டாட்டி. எங்க அ, மேடி என்ன விஷயம் பொண்டாட்டி ஸ்னேக். ஸ்னேக்கா ஐயோ, ஐயோ, என்னம்மா என்ன? ஐயோ ஐயோ, ஸ்னேக். நோ நோ. மேடி ஐயோ மேடி என்ன பண்றீங்க ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்டா? என்னடி இந்த கிறுக்கு பைய பாம்பு பிடிச்சிட்டா? மேடி என்ன பண்றீங்க மேடி பாம்பை தூக்கி போடுங்க சொல்றத கேளுங்க மேடி ஐயோ, ஐயோ மேடி அந்த பாம்பை தூக்கி வீசுங்க மேடி மேடி ஐயோ ஐயோ மேடி என்னாச்சு ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு பொண்டாட்டி. வாங்க போயிடலாம், வாங்க, வாங்க. பொண்டாட்டி வலிக்குது. அத்தை நல்ல வேளை யாரும் பார்க்கல. வாங்க போயிடலாம். போலாமா? என் பாம்பு கத்தாதையா, ஏயா கத்துற? அதான் உன் வீட்டுல நிறைய பாம்பு வச்சிருக்கல, ஒரு பாம்பு தானே, போனா போது விட்டுட, பாருமா, அட்ஜஸ்ட் உன் பண்ணிக்கோ. துணியோட வாசனையை தான் அந்த பாம்பு பிடிச்சிருக்கு. அந்த ஐயோ. பாம்பு உன்னை கொத்தாம விடாது தெரியுமா? இது வேறயா? ஆமா, அப்ப அந்த பாம்பு என்ன காலையில கொத்த வரும்ல, அப்ப வந்து பிடிச்சுக்க. அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சு போச்சு. வாயா 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 பழக்காத, வாயா வாங்க. ரொம்ப சீக்கிரம் வாங்க வலிக்குது. அத்தை அத்தை என்ன? அத்தை வீட்ல யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் வாங்கல. மேலதான் அத்தை மயக்கம் வர மாதிரி இருக்கு. மேடி ஒண்ணு ஆகாது மேடி, உடனே ஹாஸ்பிடல் போயிடலாம். ஸ்வேதா, அத்தை அனி அனி வலிக்குது பொண்டாட்டி. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. அத்தை முடியல. முடியல. மேடி ஸ்வேதா, என்னாச்சு? அத்தை என்னாச்சு? என்னாச்சு? அத்தை பாம்பா? என்ன சொல்றீங்க? எப்படி கிடைச்சது? முடியல. மேடி பாம்பு கடிச்சிருச்சா? அதான் நான் எழுந்திருக்கணும். மேடி மேடி என்ன பாருங்க மேடி. ஐயோ பிரகாஷ் கண்ணு மூடாதா தோற. ஏய் கௌதம், புறா. அண்ணா, புடி புடி. மேடி மெதுவா. மேடி மேடி வாங்க சீக்கிரம். அண்ணா மேடி மேடி பொண்டாட்டி, don't
cry, பொண்டாட்டி. மேடி உங்களுக்கு எதுவும் ஆகாது மேடி. டேய் கொஞ்சம் சீக்கிரம் போடா டேய். அண்ணா இதோ போறேண்ணா. பயமா இருக்கு பொண்டாட்டி. பயப்படாதீங்க மேடி, நாங்க எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவோம். பொண்டாட்டி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க மேடி. I love you, பொண்டாட்டி. மேடி 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 ஐயோ மேடி தூங்காத மேடி. மேடி 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 கண்ணை தோற. கண்ணு தரேன் மேடி. ஐயோ அம்மா மேடி. அண்ணாத்த மேடி கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. சீக்கிரம் போ. அம்மா இதோ போறேம்மா. மா ஒன்னும் ஆகாதுமா, கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிடல் போயிடலாமா? டேய் கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. மேடி மேடி மேடி. என்னாச்சு? டாக்டர் இவரை பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர். அப்படியா? நர்ஸ் இவங்க உள்ள கூட்டு போங்க, நீங்களா வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடி ஐயோ ஸ்வேதா, அவனுக்கு ஒண்ணு ஆகாதுமா. என் பையனுக்கு ஒண்ணு ஆகாது, நீ கவலைப்படாத. ஏண்டா நம்ம வீட்டு பெட்ரூம்ல இருந்தவன எப்படி பாம்பு கடிச்சிருக்கோம்? தெரியலையேடா. அதுதானே தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி பாம்பு வந்தது? சிஸ்டர், என்னத்த இப்படி ஆயி போச்சு? நம்ம பாம்பு ஸ்வேதாவை கடிக்கணும் பார்த்தா பாம்பு மாதவனை கடிச்சிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கொலை பண்ற பிளான் எல்லாம் வேண்டான்னு சொல்லி. நீங்க தான் கேக்கல. பாட்டி இப்ப என்ன பண்ண போறோம் பாட்டி? மாதவனை பாம்பு கடிச்சதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
நாம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில எங்கேயுமே போகல அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நர்ஸ், இந்த பிளட்டை கொண்டு போய் லேப்ல கொடுத்து இவரை என்ன பாம்பு கடிச்சதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். அண்ணி அழாதீங்க அண்ணி. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம். இங்க பாருங்க, 2 பேரும் மூஞ்சி நல்லா சோகமா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. புரிஞ்சுதா? வாங்க போலாம். சமந்தி, ஐயோ சமந்தி, என்னாச்சு சமந்திமா? கண்மணிமா மேடிய பாம்பு கடிச்சிருச்சு. சமந்தி, என் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகாது சமந்தி, பயப்படாதீங்க. மேடிக்கு சரியாயிடும்.